ஓகே, இவ்வளவு நேரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஃபினான்ஷியல் அசெட், ஃபினான்ஷியல் லயபிலிட்டி அண்ட் ஈக்விட்டின்னு என்னன்னு பார்த்தோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஜென்ரலா ஒரு டிஸ்கஷன் லெவல்ல அதை பார்த்தோம். இப்போ இண்டேஸ்ல ஃபினான்ஷியல் அசெட்னா என்ன, ஃபினான்ஷியல் லயபிலிட்டினா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை குவிக்கா ஒரு சம்மரி லெவல்ல பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஃபினான்ஷியல் அசெட்டுக்கும் ஃபினான்ஷியல் லயபிலிட்டிக்கும் அவங்க கொடுத்துருக்க டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். அங்கங்க கீ டேர்ம்ஸ் மட்டும் மாத்திட்டு, கீ வேர்ட்ஸ் மட்டும் மாத்திட்டு அப்படியே சேம் டெஃபினேஷன் தான் இங்க காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் அசெட்டோட டெஃபினேஷனை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா ஃபைனான்ஷியல் லயபிலிட்டியோட டெஃபினேஷனை நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஃபைனான்ஷியல் அசெட்டோட டெஃபினேஷனை பார்த்துடலாம். ஃபைனான்ஷியல் அசெட்ல இவங்க ப்ராடர் 2 டைப் ஆஃப் சிச்சுவேஷன் டீல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஜென்ரல் டேர்ம்ஸ்னா கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட் வச்சு செட்டில் பண்ணி முடிக்கிற கான்ட்ராக்ட். செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா என்னோட என்டைட்டியோட ஓன் ஈக்விட்டி ஷேர்ஸை வச்சு செட்டில்மெண்ட் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்றேன். அந்த மிஷினரியோட வேல்யூ ஒரு 10 கோடி ரூபாய். இப்போ இந்த 10 கோடி ரூபாய் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ கேஷை செட்டில் பண்ணலாம், இல்ல கேஷ் ஈக்குவலண்ட செட்டில் பண்ணலாம், பேங்க் டிரான்சாக்ஷன், இல்ல இன்னொரு ஃபைனான்ஷியல் அசெட் இதை வச்சு செட்டில் பண்ணலாம். ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா, நான் காசு கொடுக்கணுன்றே அவசியம் இல்லை, என்னோட ஈக்விட்டி ஷேர்ஸை கொடுத்து அந்த கான்ட்ராக்டை நான் செட்டில் பண்ணலாம், அந்த மிஷினரிக்கு நான் பேமெண்ட் பண்ணலாம். எப்படின்னா நான் ஷேர் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தா போதும், அவங்க என்னோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு கன்சிடரேஷன் கிடைச்சிடும். இந்த கன்சிடரேஷன் அவங்க அக்செப்ட் பண்ற சினாரியோ செகண்ட் சினாரியோ. ஸோ இதை வச்சு இவங்க 2 சினாரியோ ப்ராடா சொல்றாங்க, ஜெனரல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட் செட்டில்டு வித் என்டைட்டிஸ் ஓன் ஈக்விட்டிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுல ஃபைனான்ஷியல் லைபிலிட்டியில கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் சினாரியோ டு டெலிவர் கேஷ் ஆர் அனதர் ஃபைனான்ஷியல் அசெட். எப்பெல்லாம் நான் வந்துட்டு ஒரு கேஷோ இல்ல இன்னொரு ஃபைனான்ஷியல் அசெட்டோ கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட்ல டெலிவர் பண்ண வேண்டிய ஆப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்ஷியல் லயபிலிட்டி. அண்ட் செகண்ட் பாயிண்ட், டு எக்ஸ்சேஞ்ச் ஃபைனான்ஷியல் அசெட் ஆர் ஃபைனான்ஷியல் லயபிலிட்டி தட் ஆர் பொட்டன்ஷியலி அன்ஃபேவரபிள். என்ன சொல்றாங்கன்னா, ஜெனரல் கான்ட்ராக்ட் சினாரியோல நான் சில சமயம் டெலிவர் பண்ண வேண்டியது இருக்கு, ஃபைனான்ஷியல் அசெட் ஆர் ஃபைனான்ஷியல் லயபிலிட்டி இன்னொருத்தர் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்படி கொடுக்கறதுனால நெட் எஃபெக்ட் பார்த்தா எனக்கு அன்ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்ஷியல் லயபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ செகண்ட் சினாரியோ வந்துட்டோம். இப்போ செகண்ட் சினாரியோல என்டைட்டியோட ஓன் ஈக்விட்டி ஷேர்ஸை வச்சு செட்டில்மெண்ட் நடக்க போகுது. ஸோ இப்படி செட்டில்மெண்ட் நடக்கிறப்போ சில கேஸ்ல நம்ம அதை ஃபைனான்ஷியல் லயபிலிட்டின்னு சொல்ல போறோம். எப்போ அப்படின்னா நான் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் டு டெலிவர் அ வேரியபிள் நம்பர் ஆஃப் ஓன் ஈக்விட்டி. ஸோ இதுவும் ஜெனரல் கான்ட்ராக்ட் மாதிரி தான். ஒரு நான் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ல என்னோட வேரியபிள் நம்பர் ஆஃப் ஈக்விட்டிஸை வச்சு நான் செட்டில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். ஓகே, இப்போ மெஷினரியோட வேல்யூ வெறும் 10,000 ரூபான்னு வச்சுக்கோம். ஒரு 10,000 ரூபாய் வேல்யூ உள்ள ஒரு மெஷினரி நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு நான் அக்ரி பண்ண பேமெண்ட் டேர்ம் என்ன அப்படின்னா என்னோட ஈக்விட்டி ஷேர்ஸை வச்சு நான் செட்டில் பண்ண போறேன். ஓகே, நான் என்னைக்கு செட்டில் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இல்ல, ஒரு 3 மாசம் கழிச்சு நான் செட்டில் பண்ண போறேன். ஓகே, இப்போ இந்த கான்ட்ராக்ட் டேர்ம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு நான் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட், என்னோட ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சு செட்டில் பண்ண போறேன். வேல்யூ ஃபிக்ஸடு, வேல்யூ என்ன அப்படின்னா 10,000 ரூபாய், இது ஃபிக்ஸடு, இதை பே பண்ணணும். இப்போ அந்த ஆப்போசிட் பார்ட்டி என்னோட வெண்டர் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா 10,000 ரூபாய் நீங்க தரணும். ஓகே, 10,000 ரூபாய்க்கு இன்னைக்கு டேட்ல நீங்க தரதா இருந்துச்சு அப்படின்னா எத்தனை ஷேர் நான் தந்திருக்கணும்? எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட இன்னைக்கு ஷேர் வேல்யூ வந்துட்டு 10 ரூபாய். ஸோ இன்னைக்கு டேர்ம்ஸ்ல நான் கொடுத்துருந்தேன்னா வெறும் 1000 ஷேர் மட்டும் கொடுத்துருந்தா போதும். சிம்பிள், 1000 ஷேர்ஸ் கொடுத்தாலே போதும், இந்த கான்ட்ராக்ட் செட்டில் இருந்திருக்கும், இந்த மிஷினரிக்கான பேமெண்ட் முடிஞ்சிருந்திருக்கும். இவங்க எனக்கு கொடுத்த டைம் எவ்வளோ அப்படின்னா 3 மாசம். 3 மாசம் கழிச்சு நான் பேமெண்ட் கொடுத்தா போதும், 3வது மாசம் நான் பேமெண்ட் கொடுத்தா போதும். அன்னைக்கு டேட்ல போய் நான் வேல்யூவை பார்க்குறேன். அன்னைக்கு டேட்ல என்னோட ஷேரோட வேல்யூ 9 ரூபாயா மாறிடுச்சு, வேல்யூஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ சார் நம்ம கான்ட்ராக்ட் போட்ட அன்னைக்கு வேல்யூ வந்துட்டு 10 ரூபாய் இருந்துச்சு. ஸோ நான் அன்னைக்கு செட்டில் பண்ணியிருந்தேன்னா 1000 ரூபாய் செட்டில் பண்ணியிருந்தேன், 1000 ஷேர் செட்டில் பண்ணியிருந்தாலே போதும், 1000 ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு கொடுத்திருந்தாலே போதும், நம்மளோட பேமெண்ட் செட்டில் ஆயிருந்திருக்கும். இப்பவும் நான் 1000 ஷேர்ஸ் கொடுத்தா போதுமானா அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா இப்போ நான் 1000 ஷேர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா 1000 இன்டூ 9 ரூபாய் கம்ஸ் டு 9,000 ரூபாய் தான். ஸோ அவருக்கு 1000 ரூபாய் ஷார்டேஜ் நடக்குது. அதனால அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த அளவுக்கு இப்போ 10,000 ரூபாய்க்கு 9 ரூபாய் ஷேர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1111 ஷேர்ஸ் கொடுக்கணும். 1111 ஷேர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்பாரு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 111 ஷேர்ஸ் நான் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன், வேரியபிள் ஆகுது. ஒருவேளை 8 ரூபாய் ஆச்சு, 3rd மந்த் எண்ட்ல என்னோட ஷேர் பிரைஸ் 8 ரூபாய் ஆச்சு அப்படின்னா இன்னும் ஜாஸ்தியான ஷேர்ஸ் கொடுக்கணும். ஸோ என்னோட இந்த கேஸ்ல இந்த கான்ட்ராக்ட் இது ஒரு நான் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் தான். ஏன்னா
மிஷினரியோட வேல்யூ 10,000, அது பிக்சடு, அதோட வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்ல. இந்த நான் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் செட்டில் பண்றதுக்கு என்னோட ஈக்விட்டி ஷேர்ஸ் யூஸ் பண்றேன். ஈக்விட்டி ஷேர்ஸோட பிரைஸ் பிளக்சுவேட் ஆகுறதுனால நான் ஈக்விட்டி நம்பர் ஆஃப் ஈக்விட்டிஸ் கொடுக்க வேண்டியது வேரியபிள் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஈக்விட்டிஸ் வேரியபிள் ஆக போகுது. என்னோட ஈக்விட்டி ஷேர்ஸ் நான் கொடுக்குறப்போவுமே என்னோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வேரியபிள் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்சியல் லயபிலிட்டி. ஸோ நான் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் டு டெலிவர் அ வேரியபிள் நம்பர் ஆஃப் ஓன் ஈக்விட்டி அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்சியல் லயபிலிட்டி. அந்த வெண்டரை நான் ஃபைனான்சியல் லயபிலிட்டியா தான் கிளாசிஃபை பண்ணணும். ஓகே, a derivative paid other than fixed amount of price and fixed number of own equity. ஸோ டெரிவேட்டிவ்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆப்ஷன் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ல ஃபிக்ஸடு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ஃபிக்ஸடு நம்பர் ஆஃப் பிரைஸ் வச்சு செட்டில்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஈக்விட்டி. அது மாதிரி இல்ல, ஃபிக்ஸடு நம்பர் ஆஃப் ஷேரோ இல்ல ஃபிக்ஸடு நம்பர் ஆஃப் பிரைஸோ இல்ல அப்படின்னா அந்த கேஸ் எல்லாம் ஃபினான்ஷியல் லயபிலிட்டி. ஸோ ஒரு டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ல ரெண்டுமே ஃபிக்ஸடா இருந்தா மட்டும்தான் ஈக்விட்டி. ஏதாவது ஒன்னு ஃபிக்ஸடா இல்ல அப்படின்னா அது ஃபினான்ஷியல் லயபிலிட்டியா கிளாசிஃபை ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபைனான்சியல் லயபிலிட்டியோட டெஃபினேஷன் பார்த்துட்டோம். இதை வச்சு இப்போ ஃபைனான்சியல் அசெட்ல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட், ஃபைனான்சியல் லயபிலிட்டில நான் டெலிவர் பண்ண வேண்டியதா இருக்கணும். ஃபைனான்சியல் லயபிலிட்டில நான் கேஷ் ஈக்குவலன்ட் டெலிவர் பண்ண வேண்டியதா இருந்தால் அது ஃபைனான்சியல் லயபிலிட்டி. இதே நான் ரிசீவ் பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னா அது ஃபைனான்சியல் அசெட். ஓகே, டு எக்ஸ்சேஞ்ச் ஃபைனான்சியல் அசெட் ஆர் ஃபைனான்சியல் லயபிலிட்டி தட் ஆர் பொட்டன்ஷியலி அன்ஃபேவரபிள் ஃபார் மீ அப்படின்னா ஃபைனான்சியல் லயபிலிட்டி. ஒருவேளை ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்சியல் அசெட். ஓகே, அ நான் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் டு டெலிவர் a variable number of own equity அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்சியல் லயபிலிட்டி. a non derivative contract to receive, நான் ரிசீவ் பண்ண வேண்டியதா இருக்கு, என்னோட ஈக்விட்டி ஷேர்ஸே வச்சு எனக்கு செட்டில்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த கேஸ்ல வேரியபிள் அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்சியல் அசெட். ஸோ டெரிவேட்டிவ் செட்டில்டு அதர் தென் ஃபிக்ஸட் அமௌண்ட். இப்போ டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ல அந்த டெரிவேட்டிவோட வேல்யூ, டெரிவேட்டிவோட பிரைஸ் ஃபிக்ஸடா இல்ல அப்படின்னா ஆர் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் டு பி செட்டில்டு, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வேரியபிளா இருக்கு அப்படின்னா அதுவும் ஃபைனான்சியல் அசெட்டா மாறிடும். ஓகே, இந்த இடத்துல நான் ரிசீவபிளா இருக்கும். இப்போ ஃபைனான்சியல் லயபிலிட்டின்னு சொல்றதுன்னா பேயபிளா இருக்கும், இங்கே ரிசீவபிளா இருக்கும். ஓகே, அது தவிர கேஷ் அண்ட் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அதர் என்டைட்டி, நான் வச்சிருக்க கேஷ் அண்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அதர் என்டைட்டி இதெல்லாம் ஃபைனான்சியல் அசெட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, equity, if any of the above conditions of the financial liability were not met, then such contract will be classified as equity. இதை நம்ம அடுத்த டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, so whether a product is equity or financial liability, ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்ஸ்லாம் அவ்வளோவா புரியலைனாலும் பரவாயில்ல, பட் இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது எக்ஸாம் ஆங்கிளில் ரொம்பவே முக்கியமான கான்செப்ட், ரொம்ப ஈஸியும் கூட, சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு பேசிக்கானது தான். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதை ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர்டாக ரிவைஸ் பண்ண போகிறோம். சிம்பிள். ஓகே, எப்போலாம் ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஈக்விட்டின்னு சொல்ல போகிறோம், எப்போலாம் ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை லயபிலிட்டின்னு சொல்ல போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லயபிலிட்டிலாம் என்னென்னு பார்த்துடலாம், அது ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட், ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் எப்போ ஃபைனான்ஷியல் லயபிலிட்டின்னு சொல்லுவேன், என்னோட பேயபிள் தான், ஆனால் அதை நான் ஃபைனான்ஷியல் லயபிலிட்டி ஆர் ஈக்விட்டின்னு கேட்டகரைஸ் பண்ணணும். ஸோ எப்போ நான் ஃபைனான்ஷியல் லயபிலிட்டின்னு சொல்லுவேன் அப்படின்னா கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் டு டெலிவர் கேஷ் ஆர் ஃபைனான்ஷியல் அசெட். ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்கு, கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், நீங்க எனக்கு 10,000 ரூபாய் தந்தே ஆகணும், நீங்க எனக்கு இன்பிட்வீன் பீரியட்ல ஒரு 10% தந்தே ஆகணும் இப்படின்னு செட்டில்மெண்ட் டேர்ம்ஸை கான்ட்ராக்டா போட்டிருக்கேன். இதனால எனக்கு என்னன்னா மேண்டேட்டரியா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் நான் பே பண்ணியே ஆகணும் அட் டிட்டர்மைன்டு பிரைஸ். ஸோ டிட்டர்மைன்டு டைம், இதுல எல்லாமே டிட்டர்மைண்டா இருக்கணும். நான் எவ்வளவு பே பண்ணணும்ன்றது இருக்கும், நான் எவ்வளோ செட்டில் பண்ணணும், என்னைக்கு டேட்ல செட்டில் பண்ணணும், எல்லாமே கிளியர் கட்டா இருக்கும். அதெல்லாம் கான்ட்ராக்ட் லீட் பண்ணும். ஸோ இப்படி ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்ஷியல் லயபிலிட்டி. இப்போ இந்த கொஸ்டினுக்கு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்கிற சினாரியோக்கு எஸ் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா ஸோ அதெல்லாம் ஃபைனான்ஷியல் லயபிலிட்டி. ஓகே, டேர்ம் ஆர் டென்யூர், இந்த பர்டிகுலர் பேமெண்ட் நான் பே பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, இது எந்த வருஷம்ன்றது கிளியரா இருக்கு, எப்போ நான் பே பண்ணணும்ன்றது கிளியரா இருக்கு அப்படின்னா டிஃபைன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்ஷியல் லயபிலிட்டி. ஓகே, செட்டில்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் லிக்விடேஷன், கம்பெனியே மூட போறேன், லிக்விடேட் ஆயிட்டு இருக்கு, அப்போ நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இவருக்கெல்லாம் பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் ஃபைனான்ஷியல் லயபிலிட்டி. ஸோ ஃபிக்ஸட் அமௌண்ட், இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க எனக்கு கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸப்ட் ரேர் சுச்சுவேஷன், எப்பயாவது ரேர் சுச்சுவேஷன்ல என்னோட இருக்கிற அசெட்ஸ் பத்தல, இந்த லயபிலிட்டிஸ்லாம் கொடுத்து செட்டில் பண்ணி முடிக்க பத்தல அப்படின்னா நான் கம்மியான அமௌண்ட் செட்டில் பண்ணுவேன். அதர்வைஸ் நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால் தான் நான் ஈக்விட்டி கம்பெனிக்கே வருவேன். ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க, ஃபிக்ஸட் அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஃபைனான்ஷியல் லயபிலிட்டி. ஓகே,
ஸோ ஃபிக்ஸடு டு ஃபிக்ஸடு கன்வர்ஷன். நம்ம முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஒரு 10,000 ரூபாய்க்கு மிஷினரி வாங்குறேன். அந்த கேஸில் எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அன்னைக்கு டேட்டில் நான் செட்டில் பண்ணேன்னா வெறும் 1000 ஷேர்ஸ் கொடுத்துருந்தாலே போதும். பட் 3 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்குறப்போ என்னோட ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ குறைஞ்சிச்சு. ஸோ தட் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக, என்னோட ஈக்விட்டியில் குறைஞ்ச வேல்யூவை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை அதிகப்படுத்தி 1111 ஷேர்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த 111 ஷேர்ஸ் வேரியபிள் ஆகிறதுக்கான காரணம் ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ குறையிறதுனால. இப்படி இந்த 10,000 எனிஹவ் செட்டில் பண்ணி ஆகணும். என்னோட வால்யூமை குறைச்சோ பிரைஸை குறைச்சோ ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 10,000 நான் பே பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சினாரியோ வருது அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்சியல் லயபிலிட்டி. வேற இதே உல்டாவா நான் அக்ரி பண்ண டேர்ம்ல, நான் மிஷினரி வாங்கின அக்ரி பண்ண டேர்ம்ஸ்ல நான் 1000 ஷேர்ஸ் கொடுத்தாலே போதும். 3 மாசம் கழிச்சு நான் பே பண்ண போறப்போ ஷேரோட வேல்யூ 9 ரூபாய் மாறிடுச்சு. நான் அப்ப கூட வெறும் அந்த 1000 ஷேர்ஸை மட்டும் இஷ்யூ பண்ணாலே போதும், 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கான ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் இஷ்யூ பண்ணாலே போதும். வெண்டர் ஒத்துக்கிறாரு அப்படின்னா அப்போ அந்த கான்ட்ராக்ட், அந்த வெண்டரை நான் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் லயபிலிட்டின்னு சொல்லக்கூடாது, ஈக்விட்டின்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஃபிக்ஸட் டு ஃபிக்ஸட் கன்வர்ஷன் எஸ் அப்படின்னா அதெல்லாம் ஈக்விட்டி ஆயிரும். ஓகே, அடுத்து கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன். இப்போ ஒரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வந்துட்டு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணா மட்டும்தான் அதை எனக்கு தரணுன்ற ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் வரும். அன்லஸ் நான் டிவிடெண்டே டிக்ளேர் பண்ணல, என்னோட ஜெனரல் மீட்டிங்ல நான் இதை பத்தி டிவிடெண்ட் பத்தி பேசல அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் நீங்க கொடுங்கன்னு சஜஷன் தான் கொடுக்க முடியுமே தவிர கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போட முடியாது. ஸோ கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷனை எப்போ ரைஸ் ஆகும் அப்படின்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணா மட்டும்தான். ஸோ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணனா அது ஃபைனான்ஷியல் லைபிலிட்டி. ஸோ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணல அப்படின்னா அவங்க எல்லாம் கான்ட்ராக்சுவலா எந்த ஒரு ஆப்ளிகேஷனுமே இல்லை என்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு. ஸோ இந்த சினாரியோல ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் ஈக்விட்டி. ஓகே, டேர்ம் ஆர் டென்யூர். இதுல ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு டிட்டர்மைண்டா ஒரு நீங்க 10 வருஷத்துல ரெடி பண்ணிடுவோம், 15 வருஷத்துல ரெடி பண்ணிடுவோம்னு சொல்ல மாட்டாங்க. வேற இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனி இருக்கிற வரைக்கும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு கம்பெனில இடம் இருக்கும். பட் இன்பிட்வீன்ல ரிடம்ஷன் நடக்கும், அதெல்லாம் ஓகே. பட் இனிஷியலா ஷேர் இஷ்யூ பண்றப்பவே நாங்க இத்தனை டேட்ல வந்துட்டு திரும்ப இதை ரெடி பண்ணிருக்கோம்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்படி பர்பச்சுவலா ஒரு நேச்சர் போயிட்டு இருக்கு, என்னைக்கு டேட்ல இது ரெடி பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னா அதெல்லாம் கம்ஸ் அண்டர் ஈக்விட்டி. அந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கம்ஸ் அண்டர் ஈக்விட்டி. ஓகே, செட்டில்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் லிக்விடேஷன், ரெசிடுவல் வேல்யூ, ரெசிடுவல் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் பே பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கடைசியா கொடுத்தா போதும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்களோட கான்ட்ராக்ட்ல டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஈக்விட்டி. இப்போ நான் ஏன் இதெல்லாம் கான்ட்ராக்ட் சொல்றேன் அப்படின்னா ஃபைனான்ஷியல் லைபிலிட்டியும் ஒரு கான்ட்ராக்ட் தான், ஈக்விட்டியும் ஒரு கான்ட்ராக்ட் தான். பட் இதுல இன் சப்ஸ்டன்ஸ் டேர்ம்ஸ் மாறுது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறுது. ஃபைனான்ஷியல் லைபிலிட்டியில எனக்கு இத்தனாம் தேதி நீங்க கொடுத்தே ஆகணும்னு கண்டிஷன் போடுவான், ஈக்விட்டிக்காரங்க அப்படி போட மாட்டாங்க. ஃபைனான்ஷியல் லைபிலிட்டியில டென்யூர் டிசைட் ஆயிருது, ஈக்விட்டியில பெர்பெச்சுவல் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் கம்பெனி லிவ்ஸ் த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆல்சோ லிவ்ஸ். ஸோ பர்பச்சுவலா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க டிட்டர்மைண்டா எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்கன்னு இவங்க கேட்பாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸடா ஒரு அமௌண்ட் கேட்டுட்டு இருப்பாங்க. வேற ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணா மட்டும் தான் கேட்பாங்க. டிக்ளேர் பண்ணலன்னா எனக்கு ஏன் டிக்ளேர் பண்ணலன்ற கொஸ்டினே வராது, எனக்கு டிக்ளேர் பண்ணுங்கன்ற ஒரு ரிக்வஸ்ட் வரும். பட் கான்ட்ராக்சுவலா ஒரு ஆப்ளிகேஷன் அங்க கிடையாது. ஸோ இதுதான் ஃபைனான்ஷியல் லைபிலிட்டிக்கும் ஃபைனான்ஷியல் ஈக்விட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதை வச்சு தான் காம்பவுண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எக்ஸாம் ஆங்கிள் இது ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். நம்ம ஏற்கனவே இதுக்காக டெடிகேட்டடா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த கான்செப்ட் மட்டும் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே இப்போதான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சிம்பிள், நீங்க அப்படியே ஃபர்தரா கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5 இது நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த 1, 2, 3, 4 வந்துட்டு நம்ம EAR அப்போவே சால்வ் பண்ணியிருப்போம், EAR வீடியோல சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ 5th சம் மட்டும் நான் சால்வ் பண்றேன். ஓகே ஓகே இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 5. In above question number 4 first read பண்ணிடலாம். Question number 4, Good Limited rises 1000 crores through issue of 9% debenture redeemable after 3 years. ஸோ குட் லிமிடெட்ன்ற கம்பெனி ஒரு 1000 crores டிபெஞ்சர்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, 9% கூப்பன் ரேட் பே பண்ணணும். ஓகே, ரெடிமபிள் ஆஃப்டர் 3 years. ஓகே, அண்டர் ரைட்டிங் கமிஷன் அமௌண்ட்ஸ் டு 50 crores. இந்த டிபெஞ்சர் ரைஸ் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு 50 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கருக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கொடுக்கணும். ஸோ இதை இந்தியாஸில் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்சாக்ஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. பாரோவிங் காஸ்ட்ல நம்ம பார்த்துருப்போம். டிரான்சாக்ஷன் காஸ்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ப்ராசஸிங் சார்ஜஸ், டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ். இந்த லோனை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக எனக்கு அலைடா என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வருதோ அது எல்லாமே டிரான்சாக்ஷன் காஸ்ட் தான். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை நான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, இதுக்கு என்ன எஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ த டிபெஞ்சர்ஸ் ரெடீமபிள் அட் பார் அப்படின்னு கொஸ்டின் நம்பர் 4ல சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இன் above question
4. Consider the debenture is redeemable at 100 crore premium. Question 4ல வந்துட்டு டிபெஞ்சரை நம்ம பார்ல ரெடீம் பண்ண போறோம். பட் இங்க வந்துட்டு கொஸ்டின் 5ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெடம்ஷன் அப்போ ஒரு 100 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுத்து அந்த டிபெஞ்சரை நம்ம ரெடீம் பண்ண போறோம். ஓகே, ஸோ 1000 crore டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம 1100 crores கொடுத்து அந்த டிபெஞ்சர்லாம் வாங்கி கிழிச்சு போட போறோம். சிம்பிள். ஓகே, இப்போ இந்த கேஸ்ல என்னன்னா ப்ரிப்பேர் லோன் அமார்டைசேஷன் டேபிள். சிம்பிள். இப்போ நான் ஒரு டிபெஞ்சர் இஷ்யூ பண்றேன் அப்படின்னா நான் கடன் வாங்குறேன், நிறைய பேர்ட்ட கடன் வாங்குறேன். யூஸ்வலா பேங்க்ல போய் நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறதுக்கு பதிலா இந்த 1000 கோடி ரூபாய்க்கு நான் நிறைய பேர்ட்ட இருந்து கிரௌட் ஃபண்டிங் மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்றேன். ஸோ இதுதான் டிபெஞ்சரோட கான்செப்ட். எனிவே அது ஒரு லோன் தான். கலெக்டிவா எல்லாரும் சேர்ந்து எனக்கு லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ கலெக்டிவா எல்லாரும் எனக்கு லோன் ப்ரொவைடர். அவங்களோட சிம்பிளா நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க எல்லாருமே ஒரு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லெஜர்ல மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ அதை ஒரு லோனை ட்ரீட் பண்ணி இந்த லோன் எப்படி செட்டில் ஆக போகுது அப்படின்றதுக்கு லோன் அமார்டைசேஷன் டேபிள் போட போறேன். ஸோ அப்படி லோன் அமார்டைசேஷன் டேபிள் போடுறப்பவே நான் குட்டி குட்டியாக அங்கங்கே ரிவைஸ் பண்றேன் நம்ம இஏஆர்ல பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும். ஓகே, ஸோ இயர் 1 ஓப்பனிங் பேலன்ஸ், ஓகே, ஜர்னல் என்ட்ரி 1, ஜர்னல் என்ட்ரி 1. ஃபர்ஸ்ட் நான் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறப்போ என்ன மாதிரி நான் அக்கௌண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோனா 1000 crores, 100% கரெக்டு. 1000 crores தான் இஷ்யூ ப்ரைஸ். ஆனால் நான் நெட்டாக என் கைக்கு வர லோன் எவ்வளோ, என் கைக்கு வர டிபெஞ்சரோட நெட் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 950 கோடி தான். ஏன் அந்த 50 கோடி குறையுதுன்னா அந்த 50 கோடி நான் அண்டர் ரைட்டிங் கமிஷன் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் கொடுத்துட்றேன். ஸோ இண்டியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த 1000 crores லோன் அமௌண்ட்டாக இருந்தாலுமே கூட நம்ம கையில் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் போக நம்ம கையில் நெட் ப்ராஃபிட்ஸ்ன்னு எவ்வளோ வருதோ அதை தான் நம்ம லோனுன்னு அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். ஸோ நான் அக்கௌண்ட் பண்ண போறது எவ்வளோ அப்படின்னா லோன் அமௌண்ட்னு அக்கௌண்ட் பண்ண போறது எவ்வளோ அப்படின்னா அந்த 950 crores தான். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் to 9% debentures, 950 crore, 950 crore. ஐயோ ப்ரோ, நீங்க வந்துட்டு இந்த 50 crore ப்ராசஸிங் சார்ஜஸ் அக்கௌண்ட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இஏஆர் வீடியோல கிளியரா பார்த்திருப்போம். இந்த 50 crores த்ரூ அவுட் த பீரியட் அமார்டைஸ் ஆயிடும். எப்போ இந்த இஏஆர் அப்படின்ற கான்செப்ட் படி நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் புக் பண்ணோம் அப்படின்னா கூப்பன் ரேட்டை இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லாம இஏஆர் அப்படின்னு கூப்பன் ரேட்டை விட்டுட்டு நம்ம ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். அந்த பர்சன்டேஜ் படி நம்ம அக்கௌண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரீமியம் ப்ராசஸிங் சார்ஜஸும் சேர்த்து அமார்டைஸ் ஆயிடும். ஸோ ப்ராசஸிங் சார்ஜஸ் அந்த வழியில் அமார்டைஸ் ஆயிடுது. ஓகே, இப்போ 950 crores நான் ஓப்பனிங் பேலன்ஸா போடணும். ஓகே, இயர் 1ஓட ஓப்பனிங்ல 950 crores இருந்திருக்கும். ஓகே, இஏஆர் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இஏஆர் இஸ் நத்திங் பட் திஸ் ஐஆர்ஆர் நம்மளோட இனிஷியல் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆர் இனிஷியல் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ, வாட் எவர் கேஷ் ஃப்ளோ, அது இன்ஃப்ளோவாகவும் இருக்கலாம் அவுட்ஃப்ளோவாகவும் இருக்கலாம் டிபெண்டிங் ஆன் அசெட் ஆர் லயபிலிட்டி. ஸோ இப்போ நான் இந்த கேஸ்ல வந்துட்டு இது எனக்கு ஒரு லயபிலிட்டி. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ நடக்கும். இந்த கேஷ் இன்ஃப்ளோவும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய கேஷ் அவுட்ஃப்ளோஸும், இப்போ நான் இன்ஃப்ளோ வந்து வாங்கியிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் கட்டுவேன். பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்து வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவை கேட்டாங்கன்னா ப்ரீமியம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுவும் கட்டுவேன். இப்படி இந்த அவுட்ஃப்ளோ எல்லாத்தையுமே நான் ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணா இந்த இன்ஃப்ளோவோட ஈக்குவல் ஆகிற வேல்யூ தான் இஐஆர். ஸோ ஐஆர்ஆர் தான். இஏஆர் இந்த கேஸ்ல எவ்வளோ அப்படின்னா 14%. ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம மேக்ஸா ஃபார்முலாவை போடலாம். இப்போ கண்டிப்பா ஆப்வியஸா எல்லார் கையிலும் எக்ஸல் இருக்கும். எக்ஸல்ல ஒரு குட்டி ஃபார்முலா போட்டால் போதும் சூப்பரா அக்யூரேட்டா இஏஆர் கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஸோ இப்போதைக்கு ப்ரொஃபஷனலா நம்ம இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்னா நம்மளை இதை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஐஆர்ஆர் ஃபார்முலா தெரியுதாங்க டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த ரேட் எடுத்து அப்ளை பண்ணாலே போதும், நமக்கு தேவையான அமௌண்ட் கடைசியில் வந்துடும். ஓகே, ஸோ 14% இஏஆர் போட்டாச்சு. கூப்பன் ரேட், இப்போ இந்த டிபெஞ்சருக்கு கூப்பன் ரேட் எவ்வளோ அப்படின்னா 9%. 9% நான் எது மேலே கால்குலேட் பண்ணணும்னா அவுட்ஸ்டாண்டிங்ல கால்குலேட் பண்ணக்கூடாது, இஷ்யூ பிரைஸ்ல கால்குலேட் பண்ணணும். வேற இஏஆருக்கு நான் இஏஆர் எதுல கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னா இயர் ஆன் இயர் என்ன அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் நிற்கிதோ அது மேலே கால்குலேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இதை ஏன்னு வச்சுக்கிறேன், பி சி டின்னு வச்சுக்கிறேன், ஏ பிளஸ் பி மைனஸ் சி. ஓகே, ஸோ இஏஆர் 14% அவுட்ஸ்டாண்டிங் மேலே கால்குலேட் பண்ணணும். 950 into 14%. இந்த அமௌண்ட் 133 எங்க போகும் அப்படின்னா ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்எலுக்கு போயிடும். ஸோ இதோட என்ட்ரி நான் இங்கே எழுதிடுறேன். ஜேர்னல் என்ட்ரி ஃபார் ஃபினான்ஸ் சார்ஜஸ்
finance cost. Okay, so year 1, year 2, year 3. Finance cost account debit to debentures. நான் இதை டிபெஞ்சர்ஸ்ல தான் கிரெடிட் பண்ணுவேன். டிபெஞ்சரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் கூப்பன் பே பண்றப்போ டிபெஞ்சரோட வேல்யூஸை ரெடியூஸ் பண்ணிப்பேன். ஸோ தட் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இப்போ ஓகே, ஸோ இயர் 1ஓட ஃபினான்ஸ் சார்ஜஸ் 133 டிபெஞ்சரில் ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ கூப்பன் பேமெண்ட் நான் 9% கட்டுறோம். 9% எது வரலன்னா இஷ்யூ பிரைஸ் மேலே. இஷ்யூ பிரைஸ் 1000 crores. ஸோ 9% வந்துட்டு 90 crores. இந்த 90 crores எல்லா வருஷமும் சேம் அமௌண்ட், லைக் இஎம்ஐ மாதிரி. இஎம்ஐல நான் எப்படி ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் பே பண்ணுவேனோ அதே மாதிரி இங்கே இந்த கூப்பன் பேமெண்ட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ், கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் நான் 90 crores எல்லா வருஷமும் கட்டணும். ஸோ 90 crores எல்லா வருஷமும் ஒர்க் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இஎம்ஐக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இஎம்ஐல எல்லா வருஷமும் பிரின்சிபல் காம்போனன்ட்டும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் காம்போனன்ட்டும் இருக்கும். ஸோ இயர் எண்டில் எனக்கு பேயபிளா எதுவுமே இருக்காது, அந்த டென்யூர் முடிகிறப்போ 0 ஆயிடும். ஆனால் இந்த கேஸ்ல என்ன அப்படின்னா, நான் கூப்பன் மட்டும் தான் பே பண்றேன். அதாவது கூப்பன் ரேட்னு சொல்லிட்டு ஒரு 90 crores மட்டும் தான் பே பண்றேன். அதோட மொத்தம் வேல்யூ எவ்வளோனா 1000 crores. இயர் எண்டில், அதாவது டென்யூர் எண்டில் இந்த 1000 crores ஆர் வாட் எவர் நான் அக்ரி பண்ண அமௌண்ட், நான் டென்யூரோட எண்டில் புல்லட் பேமெண்ட்டாக ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன அமௌண்ட் அக்ரி பண்ணணும், இந்த அமார்டைசேஷன் முடிகிறப்போ, டேபிள் முடிகிறப்போ அந்த வேல்யூ வந்து நிற்கணும். ஓகே, ஸோ தேர்ட் இயரோட எண்டில் நான் இஷ்யூ பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணேன், நான் ரெடீம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ண வேல்யூ இங்கே வரணும். நான் ரெடீம் பண்ணுறதுக்கு என்ன நான் டேர்ம்ஸ் ஒத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, 1000 crores ரிடம்ஷன் அமௌண்ட் தந்துடுறேன், பிளஸ் 100 crores ப்ரீமியமும் தரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அமார்டைசேஷன் டேபிள் முடிகிறப்போ 1100 rupees வந்து நிற்கணும். அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம இந்த ஏஆர் செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்துடலாம். க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 950 + 133 - 90, 993 இயர் 1ஓட க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே, அப்போ இயர் 2ஓட ஓப்பனிங் பேலன்ஸ் அதுதான் 993 × 14%, 139.02 + 993 - 90, 104202. ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ், தேர்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ் 1042.02, 1042 × 14% EAIR 14588. ஓகே, ப்ளஸ் 104202 - 90. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 1098 வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் 1100 வந்துருச்சு. இந்த 2 rupees ஏன் டிஃபரன்ஸ் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். ரேட் எக்ஸாக்டான ரேட் நம்ம எடுத்துக்கல, 14.02 வரும். நம்ம சிம்பிளிசிட்டிக்காக 14% போட்டிருக்கோம். ஸோ இஏஆர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாக்டான கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 1100 வந்துடும். ஓகே, இப்போ இஏஆர் அப்படின்னு நம்ம எதை புக் பண்ணிருக்கோமோ அதுல இருக்கிற வேல்யூவை தான் ஃபினான்ஸ் சார்ஜஸ் கொண்டு போக போறோம். கூப்பன் பேமெண்ட்டை டிபெஞ்சர்ல இருந்து ரெடியூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபினான்ஸ் சார்ஜஸ் இயர் ஆன் இயர் இந்த என்ட்ரி போயிட்டு இருக்கும். ஜர்னல் என்ட்ரி ஃபார் கூப்பன் பேமெண்ட். டிபெஞ்சர் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க். இயர் ஆன் இயர் 90 crores போயிட்டு இருக்கும். இண்டேஸ் இல்லாம நான் கேப் படி அக்கௌண்ட் பண்ணியிருந்தேன்னா இது என்ன அக்கௌண்ட் பண்ணியிருந்திருப்பேன்? ஃபினான்ஸ் சார்ஜஸ்க்கே 90 crores தான் போயிருந்திருக்கும், பேங்க் அக்கௌண்ட் 90 crores போயிருந்திருக்கும். ஸோ ஓப்பனிங்ல என்ன பேலன்ஸ் இருந்துச்சோ அது ஒரு டென்யூர் எண்டு வரைக்கும் அதே பேலன்ஸ் தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம கேஸ்ல 950 crores இருந்துச்சு அப்படின்னா ஆட் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் 90 crores, ரெடியூஸ் கூப்பன் பேமெண்ட் 90 crores, ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் 90 crores. இப்படியே இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கடைசி வரைக்கும் அந்த 950 crores தான் வந்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ் தான் நின்றுருக்கும். வேற இண்டேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா 950 crores ஆரம்பிச்சு இந்த அமௌண்ட்ல ஒரு எக்ஸசிவான இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணி கூப்பன் பேமெண்ட் ரெடியூஸ் பண்ணி கடைசியா இந்த டிபெஞ்சரோட அக்கௌண்டிங் டிராவல்ல ஜேர்னில கடைசியா எண்ட்ல அது ரிடம்ஷனோட வேல்யூக்கு கொண்டு வந்துருவாங்க 1100. ஸோ இதான் இதுல இருக்கிற பியூட்டி. இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, பிரீமியம் சார்ஜஸ் அண்ட் அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இது எல்லாமே வந்துட்டு, இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் எல்லாமே இந்த டிபெஞ்சரோட என்டையர் லைஃபுக்குமே பெனிஃபிட் தருது. இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் 50 கோடி ரூபாய் போட்டதுனால அடுத்த 3 வருஷத்துக்கு எனக்கு இந்த 1000 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. ஸோ பெனிஃபிட் 3 வருஷம் இருக்குன்றதுனால
காஸ்ட்டையும் 3 வருஷம் பிரிச்சு எழுதணும்னு சொல்றாங்க. சேம் லைக் பிரீமியமும் அதே தான். பிரீமியமோட நான் எக்ஸ்ட்ரா 100 கோடி ரூபா கொடுத்தாதான் எனக்கு இந்த 3 வருஷத்துக்கு 1000 கோடி ரூபா கிடைச்சிருக்கும். நான் பிரீமியம் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா யாரும் டிபெஞ்சரை வாங்குறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 100 கோடி செலவு பண்ணதுக்கான பெனிஃபிட் எனக்கு 3 வருஷமே உண்டு. அதனால இந்த பிரீமியம் பிளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இதையெல்லாம் அமார்டைஸ் பண்ணி இன்க்ளூடிங் டைம் வேல்யூ கன்சிடர் பண்ணி அமார்டைசேஷன் பண்றதுக்காக தான் இந்த இஏஆர் கான்செப்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பிரீமியம் சார்ஜஸ் போடுறதுனால என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இயர் 2ல 139 அக்கௌண்ட் பண்ணியிருந்திருப்பேன், இயர் 3ல 145 அக்கௌண்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ நான் கேப் படி போயிருந்தேன் அப்படின்னா 90 தான் அக்கௌண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ டிஃபரன்ஸ் நான் எக்ஸ்ட்ராவா ஏன் இஏஆர் கொண்டு போறேன், ஃபினான்ஸ் சார்ஜஸ் நான் எக்ஸ்ட்ராவா எவ்வளோ சொல்றேன் அப்படின்னா 133 மைனஸ் 90. ஃபர்ஸ்ட் இயர் ஒரு 43 எக்ஸ்ட்ரா சொல்றேன், 139 மைனஸ் 90. இயர் 2ல ஒரு 49 எக்ஸ்ட்ரா ஃபினான்ஸ் சார்ஜஸ் சொல்கிறேன், 145 மைனஸ் 90, 55. ஸோ டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா 49 ப்ளஸ் 43 அக்கௌண்ட்ஸ் டு 147, நியர்லி 150. 150 இது வந்துட்டு நம்ம பர்சன்டேஜ் எக்ஸாக்டான பர்சன்டேஜ் யூஸ் பண்ணாததுனால இந்த டிஃபரன்ஸ் வருது. கரெக்டாக எக்ஸாக்டான பர்சன்டேஜ் எக்ஸல் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக 150ல வந்து நிற்கும். இப்போ இந்த 150ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, இந்த 3 வருஷம் நான் எக்ஸ்ட்ராவா அக்கௌண்ட் பண்ண 150க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்சாக்ஷன் காஸ்ட் 50 crore. நான் இனிஷியலா இஷ்யூ பிரைஸ் 1000 crores, ஆனா நெட் ப்ராஃபிட்ஸ் நான் 950 தான் அக்கௌண்ட் பண்றேன். ஒரு 50 crores நான் 3 வருஷத்துக்கு அமார்டைஸ் பண்ணணும் இல்லையா, ஸோ அந்த 50 crores இதுக்குள்ள இருக்கு. அண்ட் அகைன் பிரீமியம் சார்ஜஸ், நான் வருஷ கடைசியில் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ராவா பே பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, அந்த பிரீமியம் சார்ஜஸும் இதுக்குள்ளதான் இருக்கு. இதே இது நான் கேப் யூஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா இந்த 50 crores இயர் 1ல அக்கௌண்ட் பண்ணியிருப்பேன், இந்த 100 crores இயர் 3ல அக்கௌண்ட் பண்ணியிருப்பேன். இயர் 2ல வெறும் 90 crores மட்டும் ஃபினான்ஸ் சார்ஜஸா இருந்திருக்கும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பிளைனா பாக்குற இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு வருஷம் ஃபினான்ஸ் சார்ஜஸ் 90 crores பிளஸ் 50 crores 140 crores இருந்திருக்கும். செகண்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா 90 crores மட்டும் இருந்திருக்கும். தேர்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா 90 crores பிளஸ் 100 crores 190 crores இருந்திருக்கும். அப்போ இனிஷியலா சடன் அளவுக்கு சடன் பாக்குற இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு குழப்பம் வரும். எல்லா வருஷமும் 100 crores, எல்லா வருஷமும் 1000 crores தான் டிபெஞ்சர்ஸ் இருக்கு. பட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒரு வருஷம் 140 crores, ஒரு வருஷம் 90 crores, ஒரு வருஷம் 190 150 crores இப்படி சம்பந்தம் இல்லாம வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். இது இன்வெஸ்டர்ஸ்க்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். தென் கம்பேரபிலிட்டி இருக்காது. போன வருஷத்தோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷத்தோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு டைலமா வரும். ஸோ இதெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்காக தான். பிளஸ் இன்னும் ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது அமார்டைஸ் பண்றதோட மட்டும் இல்லாம டைம் வேல்யூவை கன்சிடர் பண்ணி அமார்டைஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த இஏஆர் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்படி நம்ம அக்கௌண்ட் பண்றதுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் 3 என்ட்ரி இருக்கு இல்லையா. அக்கௌண்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரெகக்னிஷன்ல 950 crores அப்படின்னா அதோட இஷ்யூ பிரைஸ் அக்கௌண்ட் பண்றோம். செகண்ட் வருஷம் இஏஆர் எடுத்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம், இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆர் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் அசெட் ஆர் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி. இப்போ நம்ம கேஸ் இது ஃபினான்ஷியல் லைபிலிட்டி. ஸோ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் நம்ம புக் பண்றோம். ஓகே, அண்ட் கூப்பன் பேமெண்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்றோம் ஃபினான்ஷியல் லைபிலிட்டில இருந்து. அண்ட் தேர்ட் இயர் ரிடம்ஷன் அப்போ அந்த அமார்டைசேஷன் டேபிள் படி ப்ராடக்டோட எண்ட் வேல்யூ என்ன வரணுமோ அது வந்திருக்கும். ஸோ தேர்ட் இயரோட எண்ட்ல என்னோட என்ட்ரி என்னவா இருக்கும் அப்படின்னா, டிபெஞ்சர் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட் 1100 தனியா ஸ்பெஷலைஸ்டா பிரீமியம் நீங்க அக்கௌண்ட் பண்ண போறதில்ல. ஃபினான்ஸ் சார்ஜஸ் எல்லாமே 3 வருஷமும் அக்கௌண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ சிம்பிள். இப்போ இதை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்குள்ள போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் ரெகக்னிஷன் அண்ட் மெஷர்மெண்ட். இதை இண்டேஸ் 109ல டீல் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் மொத்தமாக 3 இண்டேஸ் கொடுத்துருக்காங்க டெடிகேட்டடா. இண்டேஸ் 32, இண்டேஸ் 107, இண்டேஸ் 109. இது 3 சேர்ந்ததான் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இண்டேஸ் 32ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எதெல்லாம் ஃபினான்ஷியல் அசெட், எதெல்லாம் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி, எதெல்லாம் ஈக்விட்டி அப்படின்னு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க 32ல. இப்போ 39ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓகே இதெல்லாம் ஃபினான்ஷியல் அசெட், இதெல்லாம் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி, இதெல்லாம் ஈக்விட்டி, ஓகே இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணியாச்சு. பட் இதை எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத 109ல சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெகக்னிஷன் அண்ட் மெஷர்மெண்ட் 109ல டீல் பண்ணியிருப்பாங்க. இதை எப்படிலாம் டீல் பண்ணணும், என்னென்ன வெரைட்டி ஆஃப் அக்கௌண்டிங் ஃபார்மட்ஸ் இருக்குன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கான்செப்ட் சிசிஎஃப்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா கான்ட்ராக்சுவல் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்றேன். அந்த அசெட் என்னன்னா கவர்மெண்ட் பாண்ட். கவர்மெண்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் பாண்டோட
டென்யூர் லைஃப் டைம் பார்த்தோம் அப்படின்னா 5 இயர்ஸ் இஷ்யூ பண்றாங்க கவர்மெண்ட். இப்போ இஷ்யூ பண்றாங்க 2025 இஷ்யூ பண்றாங்க, 2030 அதை ரெடி பண்ணிக்க போறாங்க. இந்த என்டையர் 5 இயர்ஸுக்கும் இதை நான் ஹோல்டு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்படி வச்சேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பாண்டோட வேல்யூ ஒரு 95 rupees, ரெடி பண்ண போற வேல்யூ 100 rupees. இன்பிட்வீன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஷ்யூ பிரைஸ் மேல, இஷ்யூ பிரைஸ் வந்துட்டு 100 rupees, பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா 95 எதுக்காக கொண்டு வராங்கன்னா டிஸ்கவுண்ட் அவங்களே போட்டுறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஒரு 5 rupees போட்டுட்டு 95 rupeesக்கு அதை என் கையில நெட் ப்ராஃபிட்ஸா கொடுக்குறாங்க. ஓகே, ரிடீம் பண்ண போற வேல்யூ 100 rupees. ஓகே, இப்போ இஷ்யூ பிரைஸ் மேல வருஷம் ஒரு 6% கூப்பன் ரேட் தராங்க. ஸோ என்னோட கேஷ் இன்ஃப்ளோ எல்லாமே ப்ரெடிக்டட். எனக்கு நல்லாவே தெரியும் கவர்மெண்ட் கூப்பன் ரேட்டுன்னு எதை சொல்றாங்களோ அதை தவிர வேற எதுவுமே தர மாட்டாங்க. ஓகே, ஸோ என்னோட கேஷ் அவுட்ஃப்ளோ எவ்வளோ 95 rupees. இந்த 95 rupees கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த பாண்டை கொடுத்துருவாங்க. ஓகே, என்னோட கேஷ் இன்ஃப்ளோஸ்லாம் என்னென்ன, வருஷம் ஒரு 6 ரூபாய், அடுத்து இருக்கிற 5 வருஷத்துக்கு 6 ரூபாய், ஸோ 30 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்க போகுது. அண்ட் 5th இயரோட எண்டில் ஒரு பிரின்சிபல் காம்பனன்ட் ரிடீம் பண்ணுவாங்க. பிரின்சிபல் காம்பனன்ட் எவ்வளோ 100 ரூபாய் ரிடம்ஷன் பிரைஸ். ஸோ என்னோட மொத்த கேஷ் அவுட்ஃப்ளோவும் என்ன அப்படின்னா 100 + 30 130. இப்போ என்னோட இஷ்யூ அப்போவே இந்த பாண்டோட டிரான்சாக்ஷனுக்குள்ள போறப்பவே எனக்கு இதோட கேஷ் அவுட்ஃப்ளோஸ் என்னென்ன தெரியும், இதுல இருந்து வரப்போற கேஷ் இன்ஃப்ளோஸ் என்னென்னன்றது எனக்கு டே 1லே தெரியும். ஸோ இப்படி தெரியும் அப்படின்னா தென் இப்படி தெரியும். அண்ட் இதை எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுதான் சிசிஎஃப்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்ல இது பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அமார்டைஸ் காஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ரீட் பண்ணிக்கலாம், திரும்ப நான் சம்மரைஸ் பண்றேன். கான்ட்ராக்சுவல் கேஷ் ஃப்ளோ solely consists of payment of principal and interest on principal outstanding. இப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு ஃபியூச்சர்ல இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் விச் இஸ் நோன் இன் த இனிஷியல் இஷ்யூ ஆஃப் தட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்னா சிசிஎஃப்சி டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே, சிசிஎஃப்சி டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு. நம்ம கேஸ்ல இந்த பாண்ட் சிசிஎஃப்சி டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு. இதனால என்ன அப்படின்னா இப்படி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சிசிஎஃப்சி டெஸ்ட் பாஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம செகண்டா பார்க்க வேண்டியது என்னன்னா பிசினஸ் மாடல். பிசினஸ் மாடல்ன்றது என்னன்னா என்னோட இன்டென்ஷன். சிசிஎஃப்சி டெஸ்ட்ல இதுல இருந்து வர போற கேஷ் அவுட்ஃப்ளோவோ கேஷ் இன்ஃப்ளோவோ எனக்கு டே 1ல தெரியும் அப்படின்னா சிசிஎஃப்சி டெஸ்ட். ஓகே, இதுல இருந்து எனக்கு இவ்வளவு பிரின்சிபல் வரும், இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும், இத்தனாவது தேதியில வரும், எல்லாம் ஓகே ஃபைன், இதெல்லாம் சிசிஎஃப்சி டெஸ்ட். செகண்ட் திங் என்ன அப்படின்னா பிசினஸ் மாடல் என்னன்னா இதுல இருந்து எனக்கு வரப்போற கேஷ் ஃப்ளோஸ்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதை நான் எத்தனை வருஷம் நான் ஹோல்டு பண்ண போறேன், இதை எதுக்காக நான் ஹோல்டு பண்றேன்ற இன்டென்ஷன் தான் பிசினஸ் மாடல். நான் எதுக்காக ஹோல்டு பண்ணலாம், நான் வந்துட்டு ஒரு 6 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு நான் வீடு கட்டலான்னு இருக்கேன். ஸோ வீடு கட்ட போறேன். இப்போவே என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் இருக்கு. ஸோ அந்த 50 லட்ச ரூபாய் நான் கையில வச்சுக்கணும், ஒரு கவர்மெண்ட் பாண்ட்ல சேஃப்டியை போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா 7 வருஷம் கழிச்சு தான் நான் வீடு கட்ட போறேன். கவர்மெண்ட் பாண்டோட லைஃபோ வெறும் 5 வருஷம் தான். ஸோ டெஃபினட்டா 5 வருஷமும் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 2 வருஷம் வேற எதாவது பார்ட் பண்ணலாம்னு தான் யோசிப்பேன். ஸோ இந்த கேஸ்ல என்னோட பிசினஸ் மாடல் என்னவா இருக்கும் அப்படின்னா டில் த எண்ட் ஆஃப் தட் கவர்மெண்ட் பாண்ட், அதோட லைஃப் ஃபுல்லுக்கும் நான் இந்த கவர்மெண்ட் பாண்டை ஹோல்டு பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தேவையா 7 வருஷம் கழிச்சு தான். அப்போ 5 வருஷம் இதுல பார்ட் பண்ணி வச்சிருப்பேன். செகண்ட் இயர் 6th இயர்ல இருந்து நம்ம வேற ஏதாவது சோர்ஸ் தேடுவோம். ஸோ இந்த பிசினஸ் மாடல்ல ஃபுல் வருஷத்துக்கும் நான் இந்த கவர்மெண்ட் பாண்டை ஹோல்டு பண்ண போறேன். வேற செகண்ட் கேஸ் இப்போ 2025ல இருக்கும், நான் 2028ல வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன். பட் இந்த கவர்மெண்ட் பாண்டோட லைஃப் ரிடம்ஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா 2030ல தான் கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2007 or 8ல போயிட்டு இந்த கவர்மெண்ட் பாண்டை நடுவுல வேற யாருக்காவது வித்துருவேன். வித்துட்டு அவங்கள்ட்ட இருந்து நான் கேஷை ரிட்டர்ன் பண்ணிப்பேன். ஸோ அன்னைக்கு டேட்ல என்ன டிஸ்கவுண்ட் ரேட்ல இருக்கோ அன்னைக்கு ரேட்ல இருக்கிற அக்யூமுலேட் ஆன இன்ட்ரெஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பேன். ஸோ தட் என்னோட இன்டென்ஷன், என்னோட பிசினஸ் மாடல் இந்த இடத்துல என்ன அப்படின்னா த்ரூ அவுட் த லைஃப் ஆஃப் தட் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் ஹோல்டு பண்ணாம நடுவுலே அசட்டை வித்துட்டு என்னோட கேஷை கலெக்ட் பண்ணிப்பேன். ஓகே, 3 இயர் 3வது வருஷம் எண்டில் நான் இந்த கேஷை கலெக்ட் பண்ணிக்கிறேன், ரிடீம் பண்ணிக்கிறேன். இன்பிட்வீன்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை கலெக்ட் பண்ணுவேன்னா டெஃபினட்டா கலெக்ட் பண்ணுவேன். ஸோ இன்பிட்வீன் இந்த 3 வருஷம் கவர்மெண்ட் பாண்ட்ல இருந்து டைரக்டா வர 6% கூப்பன் ரேட்டை கலெக்ட் பண்ணிப்பேன். அண்ட் 3rd இயரோட எண்டில் இதை வேற யாருக்காவது அன்னைக்கு மார்க்கெட்ல இந்த பாண்ட் என்ன விலைக்கு போகுதோ அந்த விலைக்கு வித்துருவேன். ஸோ இது செகண்ட் டைப் ஆஃப் பிசினஸ் மாடல். தேர்ட் டைப் ஆஃப் பிசினஸ் மாடல், நான் வீடு கட்ட போறது எப்பனே எனக்கு தெரியாது. ஸோ அது ஆனா 50 lakhs என் கையில இருக்கு, அதை எனக்கு சும்மா வச்சுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா 50 crores சும்மா வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா 50 lakhs சும்மா வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா இன்ஃபிளேஷன்ல பாதி அமௌண்ட் டிட்டோரியேட் ஆயிரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சமா இதை இன்வெஸ்ட் பண்ணுவேன், கொஞ்சமா இதை ட்ரேட் பண்ணுவேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட்ல போடுவேன், 15 நாள் வச்சிருப்பேன், பிரைஸ் அப்ரைஸ் ஆன உடனே திரும்ப எடுத்துப்பேன். ஸோ எனிஹவ் அதை மேனேஜ் பண்ணுவேன், அந்த ஃபண்டை டெம்பரவரியா மேனேஜ் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கேஸ்ல பிசினஸ் மாடல் என்னவா இருக்கும் அப்படின்னா அதை ட்ரேடுக்காக வச்சிருப்பேன், வாங்கவே விற்பேன். ப்ரெடிக்டடா எந்த ஒரு டேட்டுமே சொல்ல முடியாது, என்னைக்கு விற்பேன் என்னைக்கு வாங்குவேன்றது சொல்ல முடியாது. ஸோ இப்படி 3 டைப் ஆஃப் பிசினஸ் மாடல் இருக்கு. இப்போ இந்த 3 டைப் ஆஃப் பிசினஸ் மாடலுக்கும் சேம் அக்கௌண்டிங் ஆனா கிடையாது. ஒரு பிசினஸ் மாடலுக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப்
அக்கௌண்டிங் சொல்றாங்க இந்தியாஸ்ல. ஸோ அது என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அக்கௌண்டிங் என்ன சொல்றாங்கன்னா அமார்டைஸ்டு காஸ்ட். நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஸ், நான் வந்துட்டு ஃபுல் லைஃப் டைமுக்கும் அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ஃபுல் லைஃப் டைமுக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹோல்டு பண்ண போறேன் அப்படின்னா அதை நான் அமார்டைஸ்ட் காஸ்ட்ல கவுண்ட் பண்ணணும். ஓகே, அதை இன்பிட்வீன் நான் வித்துருவேன். அதோட யூஸ்ஃபுல் லைஃப் 5 வருஷம், அந்த பாண்டோட டென்யூர் 5 வருஷம். பட் இன்பிட்வீன் 3வது வருஷமே எனக்கு வீடு கட்டணுன்றதுக்காக காசு தேவைப்படுது. ஸோ 3வது வருஷம் டெஃபினட்டா வித்துருவேன் அப்படின்றது எனக்கு இனிஷியல் டே 1லேயே தெரியும். எனக்கு டே 1லேயே தெரியும் நான் வீடு கட்ட போறது 2028ல, டே 1லேயே தெரியும் ரிடீம் பண்ண போறது 2030ல. ஸோ அப்போ எனக்கு ஃபண்டுக்கு நான் என்ன பண்ண போறேன், டே 1லேயே எனக்கு தெரியும், இன் பிட்வீன் நான் வித்துருவேன்றது எனக்கு டே 1லேயே தெரியும். அப்படின்னா நான் யூஸ் பண்ண வேண்டிய அக்கௌண்டிங் ஃபார்ம், அக்கௌண்டிங் மெத்தட் என்ன அப்படின்னா FVOCI. ஓகே, எனக்கு வீடு எப்போ கட்டுவேன்றதே இன்னும் டென்டேட்டிவா தெரியாது. நான் நாளைக்கு கூட கட்ட ஆரம்பிப்பேன், 1 வருஷம் கூட கட்ட ஆரம்பிப்பேன். ஸோ அப்போ எனக்கு ஃபண்டு எப்போ தேவைப்படும்னே தெரியாது. பட் என்கிட்ட ஃபண்ட் இருக்கு, இதை நான் இன்வெஸ்ட் பண்றப்போ எனக்கு என்னைக்கு டேட்ல இதை நான் ரெடி பண்ண போறேனே தெரியல அப்படின்னா நான் யூஸ் பண்ண வேண்டிய அக்கௌண்டிங் மாடல் FVTPL. ஓகே, ஸோ இப்போ again when business model hold an asset only to collect contractual cash flows for its entire tenure. அந்த ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்டோட என்டையர் டென்யூருக்கும் நம்ம அதுல இருந்து வர கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆர் கேஷ் அவுட்ஃப்ளோஸ் டிபெண்டிங் ஆன் வெதர் இட் இஸ் ஃபைனான்சியல் அசெட் ஆர் ஃபைனான்சியல் லைபிலிட்டி, கேஷ் இன்ஃப்ளோவோ கேஷ் அவுட்ஃப்ளோவோ மட்டும் என்டர்டைன் பண்ண போறோம் அப்படின்னா அப்போ நான் யூஸ் பண்ண வேண்டியது அமார்டைஸ்டு காஸ்ட். ஓகே, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டும் நான் கவர்மெண்ட் பாண்ட்ல இருந்தே நான் வாங்க போறேன், கவர்மெண்ட்ல இருந்தே அந்த பாண்டை ரெடி பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண போறேன் அப்படின்னா அக்கௌண்ட் பண்ண வேண்டியது அமார்டைஸ்டு காஸ்ட். ஓகே, hold an asset is to collect both contractual cash flows and to sell in between during its tenure. இன்பிட்வீன்லேயே நான் வந்துட்டு கேஷ் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ண வேண்டியது FVOCI. ஓகே, தேர்ட் ஒன் FVTPL. எனக்கு என்ன டேட்ல இதை விற்க போறேனே தெரியாது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹெல்ட் ஃபார் ட்ரேட் ஆர் தோஸ் ஆர் நாட் மீட்டிங் கிரைட்டீரியா ஃபார் அமார்டைஸ்டு காஸ்ட் ஆர் FVOCI. அமார்டைஸ்டு காஸ்ட்லயோ FVOCIலயோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிட் பண்ண முடியல அப்படின்னா அதெல்லாம் நான் வந்துட்டு FVTPLன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ எதெல்லாம் அமார்டைஸ்டு காஸ்ட்ல ஃபிட் பண்ண முடியாது, இப்போ அமார்டைஸ்டு காஸ்ட்னாலே CCFT டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிருக்கணும். CCFT டெஸ்ட் என்ன அப்படின்னா solely ஃபார் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் மட்டும் கலெக்ட் பண்றதுக்காக மட்டும்தான் ஒரு பாண்டை வச்சுக்க போறோம் அப்படின்னா அதை அமார்டைஸ்டு காஸ்ட்ல கிளாசிஃபை பண்ணலாம். ப்ரொவைடட் அதோட பிசினஸ் மாடலோட இன்டென்ஷன் என்னவா இருக்கணும், த்ரூ அவுட் த என்டையர் பீரியட் ஆஃப் தட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் அதை ஹோல்டு பண்ணியிருந்திருக்கணும். ஓகே, இப்போ இதுல ஃபிட் பண்ண முடியாத கேஸ் என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் பிரின்சிபல்ன்ற பர்பஸே இல்ல அப்படின்னா அதெல்லாம் அமார்டைஸ்டு காஸ்ட்ல ஃபிட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் அதர் கம்பெனி, இன்னொரு கம்பெனியோட ஈக்விட்டில நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அதுல இருந்து டெஃபினட்டா எப்போ டிவிடெண்ட் தருவாங்கன்னே தெரியாது, அதுல கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க, அதை எப்போ ரிடீம் பண்ணுவாங்கன்றதுமே தெரியாது. ஸோ ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அமார்டைஸ்டு காஸ்ட்லயோ FVOCIலயோ ஃபிட் பண்ண முடியாது. ஏன் FVOCIல ஃபிட் பண்ண முடியாதுன்னா மேபி எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் இன்வெஸ்ட் பண்றது ஈக்விட்டி, பட் இன் பிட்வீன் அதை வித்துருவேன் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் அதுல இருந்து CCFT டெஸ்ட் பாஸ் ஆகாது. CCFT டெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் ஆர் பிரின்சிபல் ரெண்டு மட்டும் தான் கலெக்ட் பண்ணணும். இந்த கேஸ்ல நான் டிவிடெண்ட் இருந்தா வந்தாலும் வரும், வரலனாலும் கேட்கறதுக்கு இல்லை. ஸோ அப்படின்ற கேஸ்ல டிவிடெண்ட்ன்றது ஒரு டென்டேட்டிவான ஒரு விஷயம். ஸோ அதை நான் CCFT டெஸ்ட்டை பாஸ் பண்ணாது, அதனால அமார்டைஸ்டு காஸ்ட் FVOCIல நான் ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நான் FVTPL தான் அக்கௌண்ட் பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ அமார்டைஸ்டு காஸ்ட் ஃபார்ம்னா என்ன, அமார்டைஸ்டு காஸ்ட் மெத்தட்ல எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்றத தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நம்மளோட கேஸ்ல ஒரு 950 crores டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணோம், அதை 100 crores ரெடீம் பண்றோம். ஸோ இன்பிட்வீன் பீரியட்ல நம்ம என்ன பண்றோம்னா EAR போட்டு அதை ஃபினான்ஸ் சார்ஜஸ்ன்னு P&L கொண்டு போவோம். அண்ட் வர நம்ம பே பண்ற கூப்பனை வந்துட்டு அந்த டிபெஞ்சரோட அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்து லெஸ் பண்ணிட்டே வருவோம். இயர் எண்டில் ஓப்பனிங் பிளஸ் ஃபினான்ஸ் சார்ஜஸ் மைனஸ் கூப்பன் வரது க்ளோசிங் அடிக்கும். அண்ட் அகைன் இது ஓப்பனிங்கா வந்துட்டு நெக்ஸ்ட் இயர்ல அடிக்கும். சேம் இந்த ப்ராசஸ் டில் த எண்ட் ஆஃப் தட் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ரெடீம் பண்ற வரைக்கும் இதே ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கும். இயர் 3ல நம்ம எவ்வளவுக்கு வேல்யூக்கு ரெடீம் பண்ண ஒத்துக்கிட்டோமோ அந்த வேல்யூக்கு வந்து அந்த ஃபிகர் நின்றும் EAR ப்ரொவைட் பண்ணதுபடி. ஸோ அதுக்கடுத்து அந்த 1100 கோடியை கொடுத்துட்டு நான் அந்த ஃபிகரை ரெடீம் பண்ணிட்டு இருக்கேன். இது அமார்டைஸ்டு காஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ இப்படி நான் அக்கௌண்ட் பண்றேன் அப்படின்னா அமார்டைஸ்டு காஸ்ட் மெத்தட். ஓகே, இப்போ FVOCI என்ன அப்படின்றத நம்ம அந்த எக்ஸாம்பிள்லயே இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுட்டு அந்த எக்ஸாம்பிளே திரும்ப பார்த்துடலாம். ஓகே, FVOCI என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த கொஸ்டின் 5ல நான் ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு அதை எப்படி ட்ரீட் பண்றோன்றது பார்த்தோம்னாலே உங்களுக்கு FVOCI பத்தினா ஃபுல் ஐடியா கிடைச்சிரும். ஓகே, ஸோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா வருஷம் ஃபேர் வேல்யூ எவ்வளோன்றதுல நான் அக்கௌண்ட் பண்றேன். அதாவது அந்த டிபெஞ்சரோட ஃபேர் வேல்யூ அன்னைக்கு டேட்ல மார்க்கெட்ல எவ்வளோ அப்படின்றத நான் அக்கௌண்ட் பண்றேன். ஓகே
ஓகே, இப்போ இந்த அமார்டைசேஷன் டேபிள் எதுக்காக போட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடுக்காக அமார்டைசேஷன் காஸ்ட் மெத்தட் படி நம்ம அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா இது வரைக்குமே போதும். ஒருவேளை ஒரு பாண்டை நான் இன்பிட்வீன் பீரியட்ல ரிடீம் பண்ணிடுவேன், இல்லை இன்பிட்வீன் பீரியட்ல வித்துருவேன் அப்படின்னா இந்த கேஸ்ல எதர் இது ஃபினான்ஷியல் அசட்டாகவும் இருக்கலாம், ஃபினான்ஷியல் லைபிலிட்டியாக இருக்கலாம். பட் இப்போதைக்கு சொல்கிறேன், இன்பிட்வீன் பீரியட்லேயே அதை நான் ரிடீம் பண்ணிப்பேன் அப்படின்னா அப்போ நான் யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் FVOCI. FVOCIயில் அமார்டைசேஷன் காஸ்ட்டில் என்ன பண்ணுறோமோ அதே தான் பண்ண போகிறோம். பட் சின்ன ஒரு ஃபர்தராக இன்னும் ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, அதில் வருஷம் அதோட ஃபேர் வேல்யூ அசஸ் பண்ணுவோம். ஃபேர் வேல்யூ அசஸ் பண்ணி மார்க்கெட்டில் ப்ரெசென்ட்ல இது என்ன வேல்யூவில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் படி என்ன வேல்யூ வேணா இருக்கலாம். ஒரு பிபி எடுக்கிறோன்னா அதை நான் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு புக்கில் அக்கௌண்ட் பண்ணியிருக்கேன்னா அது மார்க்கெட்டில் 100 கோடி ரூபாய்க்கு கொண்டு அவசியம் இல்லை. பட் அது 100 கோடி ரூபான்றது அக்கௌண்ட்ல இருக்கும். டிப்ரிசியேஷன் மட்டும் இயர் ஆன் இயர் ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். நான் மார்க்கெட் வேல்யூ கன்சிடர் பண்ண மாட்டேன். இதே சேம் லாஜிக் தான் அமார்டைசேஷன் காஸ்ட்டுமே. நான் ஒரு பாண்டை டில் த எண்ட் வரைக்கும் நானே ரெடீம் பண்ணி அதை டேரக்டா இஷ்யூ பண்ணவங்க இருந்தே காசை கலெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா அது அமார்டைசேஷன் காஸ்ட் மெத்தட்ல தான் நான் அக்கௌண்ட் பண்ணுவேன். இயர் ஆன் இயர் அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ சேஞ்சுன்றதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். பட் இந்த ரிடம்ஷனை நான் இப்போ யூஸ் பண்ணிக்காம அந்த இஷ்யூ பண்ணவங்கள்ட்ட இருந்தே நான் அதை ரெடீம் பண்ணிக்காம இன்பிட்வீன்ல நான் மார்க்கெட்ல வித்துப்பேன் அப்படின்னா கண்டிப்பா நான் டே ஆன் டே அது மார்க்கெட்ல என்ன வேல்யூ போயிட்டு இருக்குன்றத அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ அதே தான் இண்டேஸ்லயுமே சொல்றாங்க. இண்டேஸ்ல ஒரு ப்ராடக்ட்டை நீங்க ஓப்பன் மார்க்கெட்ல விற்க போறீங்க, ரிடம்ஷன் வரைக்கும் வச்சுக்க போறது இல்லை அப்படின்னா அதை வருஷம் நீங்க ஃபேர் வேல்யூ பார்க்கணும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நான் ஃபேர் வேல்யூ பார்த்து இயர் ஆன் இயர் அதுல எவ்வளவு ஃபேர் வேல்யூல இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இருக்குன்றத செக் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸ்ல ஃபேர் வேல்யூ இயர் 1ல 1010 இருக்கு, 1010 இருக்கு. ஓகே, இயர் 2ல 1030 ஆயிடுது. ஓகே, இயர் 3ல 1100க்கு வந்துருது. ஸோ எனிவே ரிடம்ஷன் அப்போ ஃபேர் மார்க்கெட்ல யாராவது ஒருத்தவங்க ரிடம்ஷன் 1100க்கு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை 1150க்கோ 1100 இல்ல 1000க்கோ விற்க மாட்டாங்க, இல்லை வாங்க மாட்டாங்க. ஸோ 1100க்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்டோட லைஃப் டைம் முடிகிறப்போ அந்த வேல்யூக்கு வந்துடும். ஓகே, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இப்போ இந்த கேஸ்ல இப்படி இருக்கு. இயர் 1ல 1010 இருக்கு, இயர் 2ல 1030 இருக்கு, இயர் 3ல 1100 வந்துருக்கு. ஸோ இந்த கேஸ்ல இதை எப்படி அக்கௌண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் புக்கு படி இருக்கிற வேல்யூ எவ்வளோ 993. பட் ஃபேர் வேல்யூல பார்க்குறப்போ எவ்வளோ அப்ரிஷியேட் ஆயிருக்கு அப்படின்னா 1010 இருக்கு. இன்பிட்வீன் புக்கில் இருக்கிற வேல்யூவை விட ஒரு 17 rupees எக்ஸசிவாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் அப்போ அந்த கேஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்கிற வேல்யூவை ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்னு ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டு, அதாவது இதை P&L கொண்டு போக மாட்டேன், அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல செகண்ட் பார்ட் கீழே இருக்கிற பார்ட்ல அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம்ல ரீவேல்யூவேஷன் OCI அப்படின்னு ப்ராஃபிட் அகைன் அக்கௌண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ 17 ப்ராஃபிட் போயிடும். ஓகே, செகண்ட் இயர்ல என்ன நடக்குது அப்படின்னா என் புக்ஸ் படி இருக்கிற வேல்யூ 142. ஆனா மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வேல்யூ எவ்வளோனா 30 rupees தான். ஒரு 12 rupees கம்மியாக தான் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், ஸோ ஏற்கனவே இருக்கிற ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற நெட் அமௌண்ட்டை நான் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காட்டணும். ஸோ ஏற்கனவே எனக்கு இதுல இருந்து வந்திருக்க ப்ராஃபிட் நான் எவ்வளவு புக் பண்ணி வச்சிருக்கேன்னா 17 crores நான் புக் பண்ணி வச்சிருக்கேன். 17 rupees ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சிருக்கேன். பட் இன்னைக்கு டேட்ல பாக்குறப்போ புக்ல இருக்கிற வேல்யூவை விட ஒரு 12 கோடி ரூபாய் கம்மியாக தான் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை நான் இப்போ அக்கௌண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல இப்போ நான் புக்ல அக்கௌண்ட் பண்ணி டிபெஞ்சரை நான் எத்தனை ரூபாய் கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னா 1042க்கு கொண்டு வந்திருப்பேன் புக்ஸ்ல அமார்டைஸ் காஸ்ட் மெத்தட் படி. ஸோ அதுல இருந்து ஒரு 12 ரூபாய் நான் குறைக்கணுன்றதுக்காக ரீவேல்யூவேஷன் OCIல ஒரு 12 crores குறைச்சிப்பேன். ஓகே, ஸோ 12 crores லெஸ் பண்ணிப்பேன். ஓகே, அண்ட் தேர்ட் இயர்ல இப்போ பேலன்ஸ் இருக்கிற 5 crores, அதாவது தேர்ட் இயர் பாக்குறப்போ என்னோட புக் வேல்யூவும் சரி ஃபேர் மார்க்கெட் வேல்யூவும் சரி ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ ரீவேல்யூவேஷன் OCI நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறதில்ல. பட் முக்கியமான இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்னு ஒரு 17 crores ஃபர்ஸ்ட் இயர்ல வச்சிருப்பேன், ரீவேல்யூவேஷன் லாஸ்ன்னு செகண்ட் இயர்ல ஒரு 12 crores வச்சிருப்பேன். இது ரெண்டையும் நெட் பண்ணி மிச்சம் இருக்கிற ஃபிகரை நான் ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது ஆட்டோமேட்டிக்கா இயர் ஆன் இயர் நடந்துடும். நான் ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா ரீவேல்யூவேஷன் OCIல இருக்கிற கெயின் எல்லாமே இயர் எண்டில் அப்படியே ரீவேல்யூவேஷன் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ சிம்பிளா அதுக்கப்புறம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நான் இயர் ஆன் இயர் ஃபேர் வேல்யூ செக் பண்ணுவேன். ஃபேர் வேல்யூல இன்னைக்கு டேட்ல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அதை மட்டும் கெயின் அக்கௌண்ட் பண்ணுவேன், இல்லை லாஸ் அக்கௌண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் டே 1ல ஒரு 17 crore ப்ராஃபிட் இருந்திருக்கு. புக்ல எனக்கு 993 தான் வேல்யூன்னு சொல்றேன். ஃபேர் மார்க்கெட்ல 1010 போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 17 crores ஜாஸ்தியாவே என்னால் அன்னைக்கு ரேட்ல விற்க முடியும். ஸோ ரீவேல்யூவேஷன் கெயின் ஒரு 17 crores போட்டுக்கிறேன். ஓகே,
இயர் 2ல நான் பாக்குறேன், இயர் 2ல 1042 நான் என் புக்ல சொல்றேன். பட் மார்க்கெட்ல பாக்குறப்போ வெறும் 1030க்கு தான் போயிட்டு இருக்கு. ஒரு 12 crore லாஸ்ல இருக்கு. அந்த லாஸை நான் ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், ரீவேல்யூவேஷன் லாஸ் ஓசிஐல ஒரு 12 crores அக்கௌண்ட் பண்ணுவேன். ஓகே, தேர்ட் இயர்ல ரெண்டும் டேலி ஆயிடுச்சு. இதுக்கேற்ற அளவுக்கு ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்லயும் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ ஃபர்தரா நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எஃப்இஓசிஐ எப்படி வேலை செய்யுங்கிறது சூப்பரா புரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே இப்போ எஃப்இஓசிஐல ரெண்டு சேஞ்சஸ் இருக்கும். டிஃபால்ட் அமார்டைசேஷன் டேபிள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்றோமோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அடிஷனலா ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணுவோம். என்ன அப்படின்னா அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்றதை அசஸ் பண்ணி இருக்கிற டிஃபரன்ஸை நான் ரீவேல்யூவேஷன் கெயின் ஓசிஐ ஆர் ரீவேல்யூவேஷன் லாஸ் ஓசிஐக்கு கொண்டு போவேன். ஓகே, ஸோ அமார்டைசேஷன் காஸ்ட்ல பிஎன்எலுக்கு எந்த வேல்யூ போகும், எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபினான்ஷியல் அசட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து நமக்கு எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு நான் பிஎன்எல் கொண்டு போவேன். ஒருவேளை ஃபினான்ஷியல் லைபிலிட்டியா இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் வரும். ஸோ ஃபினான்ஸ் காஸ்ட்னு நான் பிஎன்எல் கொண்டு போவேன். ஓகே, எஃப்சிஓசிஐ சேம் தான், அப்படியே சேம் அமார்டைசேஷன் டேபிள் போட போறேன். எக்ஸப்ட் கடைசியா ஒரு பார்ட் மட்டும் சேர்க்க போறேன். அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்றதுக்கு ஒரு காலம் போடுவேன். அதுல இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை ரீவேல்யூவேஷன் கெயின் ஆர் லாஸ் ஓசிஐக்கு கொண்டு போவேன். ஓகே, all fair value gains or losses are taken to OCI. ஓகே, இப்போ இது ரெண்டுமே இல்லை. இப்போ நான் இஷ்யூ பண்ணதோ இப்போ என் கையில் இருக்கிற ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பாண்ட், டிபெஞ்சர், லோன் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடு டேர்ம் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் பேமெண்ட் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. வேற ஈக்விட்டி ஆர் ஒரு டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் அதோட வேல்யூ ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா அந்த கேஸில் நான் என்ன யூஸ் பண்ணணும், எஃப்இடிபிஎல் யூஸ் பண்ணணும். ஓகே, எஃப்இடிபிஎல் யூஸ் பண்ணுறேன். எஃப்இடிபிஎல் யூஸ் பண்ணுறப்போ நான் எவ்வளோ சார்ஜஸ் கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குறேனோ அப்படி லெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ 1000 rupees, நான் கொடுத்த brokerage ஒரு 5 rupees, அப்போ 995 நான் அதை அக்கௌண்ட் பண்ணணும். இனிஷியல் ரெகக்னிஷன் சேம் தான் எல்லாருக்குமே. டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இனிஷியல் ரெகக்னைஸ் பண்ணுவேன். ரெகக்னைஸ் பண்ணிட்டு இயர் எண்டில் எஃப்இடிபிஎல் கேஸ்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இயர் எண்டில் ஃபேர் வேல்யூ அசஸ்மெண்ட் மட்டும் எடுப்பேன். இந்த அமார்டைசேஷன் காஸ்ட் டேபிள் எல்லாம் எதுவுமே போட மாட்டேன். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன். ஃபேர் மார்க்கெட்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா நான் பிஎன்எல் ஹிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆல் ஃபேர் வேல்யூ கெயின்ஸ் ஆர் லாசஸ் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா ஒருவேளை நான் வாங்கினது பாண்டு தான், பட் ஸ்டில் அதை நான் எப்போ வாங்குவேன் எப்போ விற்பேன்ற டேட்டாவே எனக்கு தெரியாது அப்படின்னா அப்போ அதையும் நான் எஃப்இடிபிஎல் தான் அக்கௌண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல் ஃபேர் வேல்யூ கெயின்ஸ் ஆர் லாசஸ் ஆன் தட் பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷால் பி டேக்கன் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சிம்பிள். இந்த கேஸ்ல ஓசிஐல ஒண்ணுமே வராது, ஓசிஐல எஃபெக்ட் இருக்காது. ஒன்லி கேஸ் எப்பி ஓசிஐல கிளாசிஃபை பண்ணிருந்தா மட்டும்தான் ஓசிஐ டேபிளுக்கு அது போகும். ஓகே, ஸோ பேலன்ஸ் ஷீட்ல நான் காட்டுற வேல்யூ என்னவா இருக்கும், அமார்டைசேஷன் காஸ்ட் டேபிள் மெத்தட்ல irrespective of the fair market value நான் எவ்வளவுக்கு அந்த பாண்டை அமார்டைஸ் பண்றேனோ அதை மட்டும் தான் கேரி பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அமார்டைசேஷன் டேபிள்ல அமார்டைஸ்டு பிரின்சிபல் காம்போனன்ட் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் நின்றுட்டு இருக்கும். எஃப்இஓசிஐல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் ஃபேர் வேல்யூல எஃப்இஓசிஐல கிளாசிஃபை பண்ணிருக்கேன் அப்படின்னா அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பேலன்ஸ் ஷீட்ல கேரி ஆகிட்டு இருக்கும். எஃப்இடிபிஎல்னா ஆப்வியஸா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் இருக்கும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் which are intended to carry on till its redemption. அதோட மெச்சூரிட்டி வரைக்கும் நான் ஒரு எப்படி கேரி பண்ண போறேன் அப்படின்னா அதை நான் அமார்டைஸ் காஸ்ட்ல வச்சுக்கணும். டிபெஞ்சர், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இது எல்லாமே நீங்க ரெண்டு எக்ஸ்டென்ட்லயுமே யோசிக்கணும். ஃபைனான்சியல் அசட்டாகவும் இருக்கலாம், ஃபைனான்சியல் லைபிலிட்டியாகவும் இருக்கலாம். இப்போ ஃபைனான்சியல் அசட் எப்படி போடுறேன் அப்படின்னா எனக்கு அது ஃபைனான்சியல் அசட். ஒரு லிஸ்டட் கம்பெனி 100 crores போயிட்டு பேங்க்ல எப்படி போடுது அப்படின்னா அது அமார்டைஸ் காஸ்ட்ல அக்கௌண்ட் பண்ணும். இதுல இருந்து வர இன்கம் எல்லாத்தையுமே அது அமார்டைஸ்டு அந்த இஐஆர்ல எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அக்கௌண்ட் பண்ணும். வேற பேங்கோட எண்ட்ல அது ஃபைனான்சியல் லைபிலிட்டி. பேங்கோட எண்ட்ல பாக்குறப்போ இந்த எஃப்டிக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பே பண்ணணும். ஸோ சேம் irrespective ஆஃப் த கூப்பன் ரேட் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது கண்டுபிடிச்ச இஐஆர் ஃபினான்ஷியல் சார்ஜஸ் ஃபினான்ஷியல் காஸ்ட்னு அக்கௌண்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஸோ எஃப்இஓசிஐ எப்போ வரும், apportioned fund invested in bonds where useful life of instrument is greater than usage of fund. நம்மளோட பாண்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தோம் பாண்டோட ரிடம்ஷன் பீரியட் 5 வருஷம், பட் நான் வீடு கட்டுறதுக்காக எனக்கு காசு தேவைப்பட போறது அடுத்த ஒரு 3 வருஷத்துல. ஸோ இன்பிட்வீன்ல எனக்கு ஃபண்ட் தேவைப்படும். இந்த கேஸ்ல பாண்டோட யூஸ்ஃபுல் லைஃப் கிரேட்டர் தேன் என்னோட யூசேஜ். எனக்கு எப்போ ஃபண்ட் எப்போ தேவைன்னா 3 வருஷம் தான். ஸோ இந்த கேஸ் இந்த மாதிரி எப்பயாவது கேஸ் வருது அப்படின்னா அப்போ நான் அதை அதுக்காக நான் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கேட்டகரியை நான் எஃப்இஓசிஐல அக்கௌண்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே எஃப்இடிபிஎல் உங்களுக்கே தெரியும், ஈக்விட்டி, ஆப்ஷன் சூசன் ஃபார் எஃப்இடிபிஎல், டெரிவேட்டிவ்ஸ், பாண்ட்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் ஹெல்ட் ஃபார் ட்ரேடிங். இந்த கேசஸ்லாம் நான் எஃப்இடிபிஎல்ல யூஸ் பண்ணிப்பேன். ஓகே
ஒரு நோட் இருக்கு, when assets sold the cumulative OCI gain or loss is reclassified to the P&L. இப்போ எக்ஸாம்பிளுக்கு FVOCIல அன்னைக்கு டேட்ல நான் இயர் 2ல நான் விற்கிறேன்னு வச்சுக்கோமே, நம்மளோட எக்ஸாம்பிள் அந்த இப்போ ஒரு FVOCIக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அமோர்டைசேஷன் டேபிள்லாம் போட்டுட்டு இயர் 2ல நான் விற்கிறப்போ அன்னைக்கு டேட்ல இந்த ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 17 crores ப்ராஃபிட், செகண்ட் இயர்ல ஒரு 12 crores லாஸ். ஸோ நெட்டா எனக்கு ஒரு 5 crores ப்ராஃபிட் இருந்திருக்கு இல்லையா, அந்த 5 crores நான் செகண்ட் இயர்ல விற்றேன் அப்படின்னா அதை P&Lக்கு ரீக்ளாசிஃபை பண்ணிடணும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ when assets sold the cumulative OCI gain or loss is reclassified to the P&L. ஓகே, அதர் பாயிண்ட்ஸ் இதுல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, இது அட்ஹாக்கா யூஸ் பண்ணாம இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கணும், ஸ்பெசிபிக் ரூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்தலாம். ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் as financial assets can be designated as FVOCI. இப்போ நான் ஒரு ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கேன். ஓகே, அந்த ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் FVTPல ட்ரீட் பண்ண வேண்டாம்னு ஆசைப்படுறேன். ஏன், எதுக்காக நான் இப்படி ஆசைப்படுறேன் அப்படின்னா, FVTPல ட்ரீட் பண்ணா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதுல வர ஃபிளக்சுவேஷன்ஸை இயர் ஆன் இயர் எடுத்து நான் P&L ஹிட் பண்ணணும்னு சொல்றீங்க. ஓகே, இதுல என்ன ப்ராப்ளம், ப்ராப்ளம்னா நான் ஆப்ரேஷன்ஸ் சூப்பரா பண்ற கம்பெனி, என்னோட கோர் ஆப்ரேஷன் பாத்தீங்கன்னா செம்மையா போயிட்டு இருக்கு. நான் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றேன், அந்த மேனுஃபேக்சரிங்ல வர ப்ராஃபிட் எனக்கு நல்லா எக்ஸ்ட்ராடினரியா போயிட்டு இருக்கு. ஓகே, இது என்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சா போதும், இந்த என்னோட பாசிவ் ஃபண்ட் நான் வச்சிருக்கிற எக்ஸசிவான ஃபண்டை தூக்கி நான் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டிருக்கேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஹெஃப்டியான அமௌண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வர லாசஸ் என்னோட ஆபரேஷன்ல வர ப்ராஃபிட்டை டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ இந்த இதுல வர ஃபேர் வேல்யூ சேஞ்சஸ் எல்லாம் நான் FVTPL அக்கௌண்ட் நீங்க யூஸ் பண்ணி P&L கொண்டு போயிட்டு இருந்தேன் அப்படின்னா இதுல இருந்து அந்த ப்ராஃபிட் ஒரு 100 crores, பட் இந்த லாசஸ் ஒரு 30 crores போயிட்டு இதை அஃபெக்ட் பண்ணி என்னோட ப்ராஃபிட்டை 70 crores காட்டும். இது என்னோட காம்படேட்டிவ் எட்ஜை குறைச்சு காட்டிடும் மார்க்கெட்ல. ஸோ அதனால நான் என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னா, இது அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம்க்கு இந்த இன்கம் போகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலுமே கூட FVOCIல என்னால் அக்கௌண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அஸ் ஃபைனான்சியல் அசெட், நான் வச்சிருக்கிற ஹோல்டு பண்ணிருக்க ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த ஃபிளக்சுவேஷன் என்னோட ஆபரேஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அந்த கேஸ்ல நான் FVTPL அக்கௌண்ட் போகாம FVOCI யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கேன் பி designated as FVOCI. On disposal, reclassification of reclassified gain or loss not reclassified to the P&L. இந்த அசெட்டை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் ஒரு பாயிண்ட்ல வித்துறேன் அப்படின்னா விற்கிறப்போ ரீக்ளாசிபிகேஷன் OCIல என்ன கெயின் ஆர் லாஸ் இருக்கோ அதை நான் P&L கொண்டு போக வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா நான் வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்ல ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள். இப்போ நான் இந்த 3 டேபிளும் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ 3 மெத்தடும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்போ அமார்டைசேஷன், FVOCI, FVTPL 3 எக்ஸ்பிளைன் பண்றப்போ ஃபைனான்சியல் அசெட்டுக்கும் அப்ளை ஆகும், ஃபைனான்சியல் லைபிலிட்டிக்கும் அப்ளை ஆகும்னு சொன்னேன். பட் இதுல ஒரு சின்ன கரெக்ஷன், எல்லா கேஸ்லயுமே எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஃபைனான்சியல் அசெட்ஸுக்கு சில மெத்தட் தான் யூஸ் பண்ணணும், ஃபைனான்சியல் லைபிலிட்டிக்கு சில மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு அக்கௌண்டிங்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ அது என்னன்னு இப்போ பார்த்துடலாம். ஃபைனான்சியல் அசெட்டா இருந்தா தாராளமா 3 மெத்தடும் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். அமார்டைசேஷன் காஸ்ட்டும் போய்க்கலாம், FVOCI யூஸ் பண்ணிக்கலாம், FVTPL யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஃபைனான்சியல் லைபிலிட்டியா இருக்கு, நான் வந்துட்டு டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணிருக்கேன், எனக்கு ஃபைனான்சியல் லைபிலிட்டி டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணிருக்கேன்னா நான் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கான காசு தரணும். என்னோட ஃபைனான்சியல் லைபிலிட்டி இருக்கு அப்படின்னா நான் அந்த கேஸ்ல FVOCI யூஸ் பண்ணவே முடியாது, எய்தர் அமார்டைஸ் காசு தான் யூஸ் பண்ணணும். ஏன், டிபெஞ்சர் ரிடீம் பண்றேன் அப்படின்னா நான் எதுக்காக ரிடீம் பண்றேன்னா ஒரு ப்ராஜெக்டுக்காக அக்கௌண்ட் பண்றேன்னு, ஒரு ப்ராஜெக்டுக்காக நான் டிபெஞ்சர் இஷ்யூ பண்றேன். எனக்கு இஷ்யூ பண்றப்பவே நான் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணணும் பிளான் பண்றப்பவே எனக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் நான் இஷ்யூ பண்ண போறேன். ஸோ தட் இந்த பிளான் எனக்கு நெக்ஸ்ட் ஒரு 5 years ஒரு 10 years இந்த டியூரேஷன் தான் இருக்க போகுதுன்ற டியூரேஷன் எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிற கேஸ்ல நான் எப்படி ஆர்பிட்ரேஜா இந்த வருஷம் முடிகிறப்பவே இதை நான் ரெடி பண்ணிடுவேன்னு சொல்ல முடியும்? ஸோ day 1ல எனக்கு தெரியறதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. நான் எதுக்காக பிளான் பண்றேனோ அதை பேஸ் பண்ணி தான் நான் யூஸ்ஃபுல் லைஃபே வைக்க போறேன். ஒருவேளை எனக்கு 3 வருஷம் கழிச்சு ஃபண்ட் தேவைப்படுதுன்னா நான் டிபெஞ்சர் 3 வருஷம் தான் இஷ்யூ பண்ண போறேன். எதுக்கு நான் 5 years யூஸ் பண்ண போறேன், 5 years இஷ்யூ பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல லாஜிக்கலி இது கான்ட்ராடிக்ட் ஆகிறதுனால என்ன சொல்றாங்கன்னா FVOCI ஃபைனான்சியல் லைபிலிட்டிக்கு அலவுட் இல்லை அப்படி சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபைனான்சியல் லைபிலிட்டியா இருந்தா அமார்டைஸ் காஸ்ட் போய்க்கலாம், இல்ல FVTPL அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். FVOCIன்ற கான்செப்டே ஃபைனான்சியல் லைபிலிட்டிக்கு வராது. ஓகே, ஈக்விட்டியா இருக்காங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஈக்விட்டியா இருக்கு அப்படின்னா அது 3 கேட்டகரியுமே ஃபிட் ஆகாது. அமார்டைஸ் காஸ்ட்லயுமே அக்கௌண்ட் பண்ணக்கூடாது, FVOCIல அக்கௌண்ட் பண்ணக்கூடாது, FVTPLமே அக்கௌண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். பிளைனா ஒரு ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்னாலே FVTPL கூட போகாது அப்படின்னு முடிவு வரக்கூடாது. ஈக்விட்டியில 2 டைப் ஆஃப் ஈக்விட்டி இருக்கு. ஒன்னு நான் இன்வெஸ்ட் பண்ற ஈக்விட்டி, இன்னொரு கம்பெனியோட ஈக்விட்டியில நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு ஃபைனான்சியல் அசெட். ஃபைனான்சியல் அசெட்ன்றப்போ ப்ராப்ளமே இல்லை, நான் 3 மெத்தட்ல எந்த மெத்தட் வேணா போய்க்கலாம் எக்ஸப்ட் அமார்டைசேஷன் காஸ்ட். ஈக்விட்டி அமார்டைசேஷன் காஸ்ட்ல ஃபிட் பண்ண முடியாது. FVOCI ஆர் FVTPL 2 மெத்தட்ல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். வேற நான் இன்னொரு கம்பெனில ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா
என்னோட ஈக்விட்டியை நான் செட்டில்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறேனோ செட்டில்மெண்ட்டுக்கு கொடுக்குறேனோ அப்படி கேஸ்ல நான் 3 மெத்தட்ல எந்த மெத்தடுமே போகக்கூடாது. அமார்டைஸ் காஸ்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, எஃப்இஓசியே யூஸ் பண்ணக்கூடாது, எஃப்இடிபிஎலும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல என்னோட ஈக்விட்டியில டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா நான் இனிஷியல் ரெகக்னேஷனா என்ன வேல்யூக்கு அக்செப்ட் பண்ணணும் அதே தான் டில் த எண்ட், என்னோட கம்பெனி முடிகிற வரைக்கும் அதே வேல்யூல தான் அந்த ஃபைனான்சியல் அசெட் பர்டிகுலர் செட்டில்மெண்ட் வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டு இருக்குமே தவிர அதுல எந்த ஒரு வேல்யூவேஷன் ரீவேல்யூவேஷன் ஆர் அமார்டைசேஷனோ நடக்கக்கூடாது. ஓகே, இன் கேஸ் ஆஃப் entities own equity, revaluation and subsequent remeasurement is not allowed and will continue in the initial carrying value. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்துலாம். காம்பவுண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸாமுக்கு வெரி 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 இம்பார்ட்டண்டான கான்செப்ட். எல்லா டைமும் இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எம்சிக்யூக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்க்க போகிற ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் கான்செப்ட் அடுஹாக்கா ஒரு 7 மார்க்ஸ்க்கு மினிமம் எக்ஸாமில் இருக்கும். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த வீடியோ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே.